தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரோடு பயணிக்கிற ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு வெற்றி உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு பக்கபலமாக இருக்கிறார். நம்மை நடத்துகிற ஆண்டவர். நாம் சோர்ந்து போக தேவையில்லை, நாம் அதைரியப்பட்டு போவதும் இல்லை. நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணி அவருடைய கரங்களினால் எங்களை தாங்குகிறவராய் இருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கலாமா? யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்ய அவர் நிர்ணயம் பண்ணினால் அது அவனுக்கு நிலைவரப்படும், அது உறுதிப்படுத்தப்படும், அது சரியாக அதங்கே நடைபெறும். அது மட்டுமன்றி அவருடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்குமா, அந்த வெளிச்சம் நம்மளை வழிநடத்தும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிர்ணயம் பண்ணினால் அது தடையில்லாமல் அது நிறைவேறும். அதை நிறைவேற்றுவதற்கு வெளிச்சமாக அவர் அங்கே வழிநடத்தி கொண்டு கடந்து செல்வார் என்று சொல்லி யோபுவிலே அழகாக யோபுவின் புஸ்தகத்தில் வர்ணிக்கப்படுகிறது. பாருங்கள், நாம் பார்க்கும் சுடர்கள் யாவும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார். நானே உலகின் ஒளி என்று சொன்னார். அந்த ஒளியான தேவன் நாம் அங்கே இருளின் பாதைகளுக்கு நடக்கிற பொழுது, இருள் என்கிற அந்த வழிகளுக்கூட நாம் செல்கிற பொழுது நம்முடைய ஒளியாகிய தேவன் நம் பக்கமாய் கடந்து வந்து நம்முடைய இருளை வெளிச்சமாக்குறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு பிள்ளையே, நான் என்ன இருள் என்று சொல்லுகிறேன்? நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதான பாடுகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அவமானங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நிந்தனைகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் எங்களை மிகவும் கடினமான வழிகளுக்கூடாக அங்கே பாதைகள் மிகவும் நெருக்கடியான நேரத்தை நாங்கள் கடந்து செல்கிற பொழுது நம்முடைய ஆண்டவர் அவர் ஒளியாய் நம் பக்கமாய் கடந்து வந்து நம்மளை பிரகாசிப்பிக்கிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். எனவே எனக்கு அன்பு பிள்ளையே, இந்த நாளில் நீ எந்த இருளின் பாதைகளுக்குள்ளாய் நீ நடந்து கொண்டிருக்கிறாய்? என் தேவன் என் வாழ்க்கையில் வைத்த திட்டம்தான் என்ன? தேவன் அதை நிறைவேற்றுவாரான் ஒரு நம்பிக்கை இல்லாமல் நீ இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறாயா? வியாதி உன்னை அப்படி தடுமாற வைக்கிறதா? நீ சந்தித்த வாழ்க்கையின் பிரச்சனைகள் உன்னை அலைமோத வைக்கிறதா? அன்பு பிள்ளையே, அன்றைக்கு பேதுரு என்ற பக்தன் அவர் அங்கே கடலிலே பயணித்துக் கொண்டிருந்தார். பயணிக்கிற பொழுது கோர புயலும் கொடிய அலைகளும் அவர்களை பயப்படுத்தியது. மிகவும் அவர்களுக்கு விரோதமாய் எழுந்து நின்றது. அவைகளினாலே படவுகள் நிரம்பத்தக்கதாய் தண்ணீர் வந்தது. மிகவும் அங்கே துன்பமும் துயரமும் அடைந்தார்கள் சீஷர்கள். அந்த நேரத்திலே தானே பேதுரு எழுந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். அவரோடு சேர்ந்தவர்கள் கூப்பிட ஆரம்பித்தார்கள். சீடர்கள் எல்லாரும் கதறினார்கள். அப்பொழுது தேவன் தண்ணீரிலே தம்முடைய பிள்ளைகளை காப்பதற்காய் வழியாய் ஒளியாய் என் தேவன் அந்த படகை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் பேதுரு கேட்டான், ஆண்டவரே, நீரானால் நானும் நடந்து வரட்டுக்கும் அப்படி என்று சொன்னார். அன்பு பிள்ளையே, இந்த நாளில் ஒன்றை உணர்ந்து கொள்ளலாம். அன்றைக்கு பேதுருவுக்கு அதோடு கூடிய சீசர்களுக்கு உதவி செய்யும்படி நடந்து போன தேவன், பேதுருவை தண்ணீரிலே நடக்க வைத்த தேவன், இன்றைக்கு உனக்கு அனுகூலமான பாதைகளை காண்பித்து அந்த பாதைகளிலே வெளிச்சம் பிரகாசித்து உன் இருளான வாழ்வை வெளிச்சமாய் மாற்றுவதற்கு, உன் துக்கம் நிறைந்த வாழ்வை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு, துயரம் நிறைந்த வாழ்வை அவர் அங்கே ஜெயமாய் மாற்றிக்கொள்வதற்கு இன்றைக்கு அவர் ஒளியாய் உங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அவர் பிரகாசிப்பிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒளியின் வடிவமானவர் நம் இருளான வழிகளுக்கூடாக, நம் இருளின் அங்கே வழிகளுக்கூடாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான சூழ்நிலையிலே கடந்து போகிற பொழுது நம் தேவன் ஒளியாய் நம் வாழ்க்கையில் வந்து பிரகாசிப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பக்தன் யோபுடைய வாழ்க்கையிலே இங்கே தேவன் நம்பி அவனை அந்த சூழ்நிலைக்கு அனுமதித்தார். அந்த சூழ்நிலை கடந்து போகிற பொழுதெல்லாம் வியாதி ஒரு பக்கம், அங்கே நண்பர்கள் அவமானம், சொத்துக்கள் இழக்கப்பட்டது, பிள்ளைகள் எல்லாம் இறந்து போனார்கள். இப்படியான நெருக்கடியிலே தான் பக்தன் யோபு தேவனை நோக்கி பார்க்கிறார். ஒரு வார்த்தையினால் அவர் மறுத்து பேசவும் இல்லை. தேவன் அதை பார்த்தார். யோபு எதை இழந்து போனாரோ அத்தனை ஆசீர்வாதங்களை அவர் திருப்பி கொடுத்தார். யோபுடைய கண்ணீரை தேவன் கண்டார். அவருடைய நம்பிக்கையை வலுப்படுத்தினார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு என் தேவன் போதுமானவராய் இருந்தார். என்ன ஆச்சரியம் தெரியுமா? யோபு எதை இழந்தாரோ அதையெல்லாம் தேவன் இரட்டந்தனையாய் திருப்ப ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். எந்த ஜனங்கள் அவரை பார்த்து பரியாசம் பண்ணினார்களோ, எந்த மனிதர்கள் அவரை பார்த்து நகைத்தார்களோ, எந்த மனிதர்கள் அவரை பார்த்து தலை துலுக்கி நடந்தார்களோ, அவர்களெல்லாம் தலை குனிந்து நாணி அவர்களுக்கு முன்பதாக வரும்படியாய், வெறுத்தவர்கள், ஒதுக்கினவர்கள், தள்ளினவர்கள் எல்லாம் கூடி வரும்படியாய் தேவன் யோபுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். அதே
தேவன் பிரகாசிப்பிக்கிற தெய்வம், அதே பாதைகளை வெளிச்சத்தினால் பிரகாசிப்பிக்கிற கடவுள் இந்த நாளில் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். எதை குறித்து கலங்கி போயிருக்கிறீர்? வெளிநாட்டு பயணத்திற்காய் தேவையோடு நின்று கொண்டிருக்கிறீங்களா? தேவனுக்கு சித்தமானவருடைய கையினால் வாய்க்கட்டும். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போதுமானவராயிருக்கிறார். நம்பிக்கையோடு அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை தேடுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசுவண்ட நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை நீர் பிரகாசிப்பிக்கிறவர், வெளிச்சத்திற்கூடாக வழிநடத்துகிற தேவன். ஆண்டவரே, என்ன கடினமான வழிகள் சென்றாலும் உன் பிள்ளைகளை கைவிடாதையும் சுவாமி, இவர்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி கண்ணீரை துடைத்து ஆண்டவரே நீர் கரங்களினாலே பற்றிக்கொள்ளும் சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.